அதுக்கப்புறம் எனக்கு அந்த ஸ்கூல்ல இருந்து எனக்கு அந்த நடிக்கிற ஆசை இருந்துச்சு. எனக்கு அந்த மேடைகள் அப்பயுமே நான் மேடையில் அந்த ஊர்ல வந்து பொங்கலுக்குலாம் நாடகம் போடுவாங்கல்ல, மாறு வேட போட்டி. அப்படி இருக்கிறப்ப நான் ஃபர்ஸ்ட் நான் ஒரு லேடிஸ் கேட்டபடி தான் பட்டேன் முத. ஏன்டா எங்க ஃபேமிலியில எல்லாமே வந்து புராணம் நாடகங்கள், அரிச்சந்திர மயான கண்ணன், வள்ளி திருமண நாடகங்கள்ல எங்க அத்தை ஒரு இருக்காங்க. அவங்க வந்து வள்ளி ஃபேமஸ். ஓகே. இசைச்செல்வின்னு அவங்க அவ்வளவு ஃபேமஸ். ஓகே. எங்க பெரியப்பா பிடி பிச்சமணி அப்படின்றது வந்து அவர் இந்த ஜாக்சன் துறை கட்டப்பொம்மன் நேரத்தில் அவர் நம்பர் 1. அப்புறம் ஆறுமுக மாமா அப்படின்னோம்னா வள்ளி திருமண நேரத்தில் டோட்டல் மதுரை எப்படி இங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் இங்க சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒவ்வொரு நடிகர்கள் இருக்காங்களோ அந்த மாதிரி நீங்க அடிச்சீங்கன்னா ஆறுமுகம் நாரதர்னு அவர் தான். அவர் இப்ப இல்லை. அவரு எனக்கு சொந்தக்காரங்க வந்து எங்க பெரியப்பா, எங்க மாமா கணேசன், அவர் முருகன், இப்படி எல்லாருமே இது. அப்ப சின்ன வயசுல எங்க பெரியப்பா ஊருக்கு போயிருக்கப்ப அவர் வந்து அந்த கட்டபொம்மன் நாடகத்தை வந்து ஃபுல்லா அந்த பால் கணக்கு நோட்டுமாக அந்த நோட்ல உட்காந்து எழுதி அதை அந்த சாட்சி அந்த ட்ரெஸ்ஸை போட்டு அவங்க மனப்படம் ரிஹர்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை வாங்கி என்னை வச்சுக்க சொல்லுவாங்க. அவங்க பேசுறப்ப நான் அதை பார்ப்பேன். அதுக்கப்புறம் அதை ஃபுல்லா வாங்கி படிச்சு நம்ம ட்ரை பண்றது. அது என்ன அறியாமே வந்தது. நம்ம பின்னாடி சினிமாவுக்கு போன அந்த எல்லாம் கிடையாது. அன்னைக்கு அது மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு. அப்புறம் அந்த நாடு அப்படி இருக்கிறப்பதே அந்த ஃபர்ஸ்ட் டைமா அவங்க மூலமாவே அந்த ஊர்ல நடக்கிற மாறுவேட போட்டியில போயிட்டு எங்க அத்தவங்க வந்து என்னை முத எனக்கு ஒரு லேடிஸ் கெட்ட போட்டு அதில் நடிச்சாங்க. அது என்ன பாட்டுன்னா பிரபுதேவா பாட்டு என்னது, தண்ணீரில் காதலிக்கு மீன்களா இல்லை, அது தங்கத்தை காதலிக்கும் பெண்களா இல்லை, ஓகே, தண்ணீரை காதலிக்கும் மீன்களா இல்லை, ஓகே. அந்த இது அதுதான் ஃபர்ஸ்ட் அந்த லேடிஸ் கட்டப்பட்டு அதுக்கு நான் ஆடுறேன். அது அப்போ ஷையாலாம் இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சான்ஸ் கிடைக்குது. எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு கூச்சமெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. எனக்கு அதெல்லாம் எனக்கு பசங்க ஏதாவது சொல்லிடுவாங்களா? அதெல்லாம் தெரியாது. நான் மேல நடிச்சு ரேடியோ பாட்டில் ஆட ஆரம்பிச்சிருக்கேன். ரோட்ல எங்க வேணாலும் ஒரு ஊர்ல பட்டு கோயில் திருவிழாக ஏதாவது ஆடிக்கிட்டே இப்போ வந்து கையை பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க என் வீட்டுக்கு. அது நம்மள அறியாம ஒரு இன்ட்ரெஸ்ட். அந்த இதுதான் அப்படியே காலப்போக்கில் கொஞ்சம் போய் ஒரு நண்பர் ஒரு உதவி இயக்குனர் மூலமா வெற்றி மகாலிங்க அவர் மூலமா ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சி அவர் மூலமா நான் சென்னைக்கு வந்து. பயங்கரமா இருக்குண்ணா. இந்த ஒரு விஷயம் நீங்க ஒரு சைடு சென்னை வர்றப்போ இப்போ நீங்க சொல்ற பால் கொண்டு போய் கொடுக்குற ஒரு வேலை இருக்குல்ல, நம்ம ஊர்ல ஜென்ரலா இது வந்து எல்லாருமே வீட்டுல செய்யக்கூடிய ஒரு வேலையா இருக்கும். யாராவது ஒருத்தங்க கம்மியானாங்கன்னா அந்த வேலையை செய்யறதுக்கு யாரையாவது கூப்பிட்டு வரணும், அதுக்கு ஒரு கூலி கொடுக்கணும், அது ஒரு எக்ஸ்ட்ரா செலவுலாம் யோசிக்க வாய்ப்பு இருந்திருக்குது. வீட்டுல எப்படி சொன்னீங்க நான் சென்னை போறேன், நான் நடிகனாக போறேங்கிறத சொல்லி? இல்ல, நான் படிக்கல, படிப்பு வரல, நான் படிக்கல. சரி ஓகேன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. அவ்வளவுதான். வீட்டுல ஒன்றும் பெருசா இல்ல வீட்டுல நாங்க அண்ணன் 6 பேர் இருக்கோம். எல்லாரும் மிச்ச தம்பிகள்லாம் படிக்கிறாங்க. எங்க அண்ணன் நான் மட்டும், எனக்கு இல்லை தம்பி 4 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் படிக்கிறாங்க. எங்க அண்ணன் பால் வியாபாரத்தை பிசினஸ் பண்றாரு. எங்க அப்பா பாக்குறாங்க. எனக்கு படிப்பு ஏறல, இதுல இருந்து சென்னைக்கு போறேன்னு ஓகேன்னு அனுப்பிச்சு விட்டாங்க. சரி ரைட் போது என்கிட்ட போட்டோம். அவங்க எடுத்த அந்த ஒரு டிசிஷன் வந்து எத்தனை பேரோட வாழ்க்கையை வந்து நீங்க ஆனா நீங்க எப்பவுமே ஒருத்தங்க வந்து ஒரு சமுதாயத்துல ஒரு பெரிய இடத்துக்கு போகிறப்போ அவங்க தனிநபரா வளர்றதே கிடையாது. அதுவும் எஸ்பெஷலி வந்து ஒரு சாதாரண மனிதன் அந்த இடத்துக்கு போகிறப்போ அவங்க வந்து இப்படி ஆலமரம் மாதிரி எல்லாரையும் சேர்த்துட்டு தான் கூப்பிட்டு போவாங்க. கண்டிப்பா அது வந்து எனக்கு சந்தோஷமா இருக்குது.